ஹீப்ரூஸ் 13 அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. Hebrews 13th chapter verse 1 to 25. Verse 1. சகோதர சிநேகம் நிலைத்து இருக்க கடவுது. Let brotherly love and continue. அதான் 2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலேயே சிலர் அறியாமல் தேவதூதனையும் உபசரித்தது உண்டு. Be not unforgetful to the eternal stronger, for thereby same have the eternal angels in wars. வசனம் 3. கட்டுப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டுப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடிருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களாயே நினைத்து கொள்ளுங்கள். Remember them and that are in the bands, as the band with them, and them which suffer adversity, as being yourselves also in the body. அதனால் 4. விவாகம் யாவருக்குமுள்ள கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசைப்படாதிருப்பதாக. வேசி கள்ளர்களையும் விபச்சாரர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். Marriage in the honorable in all, and the bad and the unfair, but an warmonger and the adulterers God will and judge. வசனம் 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. Let your the conversation be the without and conversation, and be and cannot with such things as ye have, for ye have said, I will never leave thee, never forsake thee. வசனம் 6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம் பெர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்னை செய்வான் என்று சொல்லுவோம். So that we and may be boldly say, the Lord is my helper, and I will not fear what man shall do unto me. வசனம் 7. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களையே நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நம்பிக்கையின் முடிவையும் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தையும் பின்பற்றுங்கள். Remember them and which have the rule over you, who have those spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation. வசனம் 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Jesus Christ the same yesterday and today and forever. வசனம் 9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களின் அல்ல, கிருபையினாலேயே இருதயம் திருப்தி படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. Be not and carried about with and deliver and stand in doctrines, for it is a good and things and that the heart be established with the grace and not with the mates, which have the not and perfect them that and have the bend and accompanied therein. வசனம் 10. நமக்கு ஒரு பலிப்பிடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கும் கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. We have and the altar thereof they have no right to the heat and which and serve the tabernacle. வசனம் 11. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியர்களாலேயே கொண்டு வரப்படுகிறது. அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பேயே சுட்டெரிக்கப்படும். For the body of those beasts whose blood and innocent brought into this
sanctuaries by the high priest and for sin, and burn it without the camp. வசனம் 12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலேயே ஜனத்தையும் சுத்தம் செய்யும்படியாகவே நகர வாசலுக்கு புறம்பே போடப்பட்டார். Wherefore Jesus also, that and might sanctify the people with his own blood, sacrifice without the gate. வசனம் 13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும். Let you then go and far unto him without the camp, bring his and reproach. வசனம் 14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். Here how then we know and continuing city, but we shall want to come. வசனம் 15. வசனம் 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதித்து உதடுகளின் கனியை சோஸ்திர பலியையும் அவர் மூலமாய் எப்பொழுதும் அவனுக்கு செலுத்த கடவும். By him therefore let use and offer the sacrifice have the praise to God and continually, that is the fruits of your lips, giving thanks to his name. வசனம் 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். But to do good and to the communicate, forget not, for with such an sacrifice in God is well pleased. வசனம் 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறார்கள் என்படினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யபடி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. Obey them that and have the rule over you, and submit yourselves and for they which for you and souls, as they that and most give account, that they may do it with joy and not with grief, for that is the unprofitable for you. வசனம் 18. எங்களுக்கு வேண்டி கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் பேசி யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். Pray for you and for you trust we have a good and conscience in all things well and to live honestly. வசனம் 19. நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படியே வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். But I beseech you this to do this, that I may be restored to you the sooner. வசனம் 20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், now the God of the peace, that and forgot again from the dead your Lord Jesus, that and great shepherd of the sheep, through God the blood of the everlasting covenant. வசனம் 21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிடத்தில் நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்கள் சகல நற்கிரிகைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Make you the perfect in every good work to do his will, working in you that which is well pleasing in this sugar to God Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. வசனம் 22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். And I beseech
You, brethren, suffer the war of the execution, for I have written a letter unto you in few words. வசனம் 23. சகோதரராகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களா? அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடைய கூட நான் வந்து உங்களையும் காண்பேன். Can I hear that and your brother and Timothy is and said that and liberty with whom if he come shortly I will and see you. வசனம் 24. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். Salute all them and that have a rule over it, and all the saints of Italia salute you. வசனம் 25. கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். Grace be with you all. Amen. Write to the Hebrews for Italy by Timothy.